வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர செவ்வாய் அமர்ந்திருக்க குருவினால் பார்க்கப்படுகிறார். செவ்வாய் எப்பவுமே புத்தி குறைந்து இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் உண்டாகும். இரண்டாம் இடம் என்றால் குடும்பத்திலையும் சில விஷயங்களில் நம்ம ஒரு பெரிய இன்வால்மெண்ட் இல்லாமல் எதையோ செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் கொடுத்து விடார். களத்திரம் தொழில் இதிலேயுமே பெரிய பிடிப்பில்லாத சூழ்நிலைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுங்கள். லாபஸ்தானத்திலே கேது அமர்வது அப்படிங்கிறது லாபத்தை கொடுக்கும். கொஞ்சம் ஞானத்தை பெற்றுக்கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும். விரயஸ்தானத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் தேவையற்ற செலவுகளை கொண்டாலும் உங்களுக்கு பிரயாணங்களின் மூலியமாக சில விஷயத்தில் லாபம், வெளிநாட்டு தொடர்புகளை லாபங்களை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை சனி பகவானின் பார்வை பெற்றுத்தரும். ஏன்னா அவர் உட்கார்ந்துருக்கிறது 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். லட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு பெற்றுத்தருவார். உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் அவர் பார்த்துக்கிறார். யோக காரகனாக இருக்கிறார். சந்திரனும் கார்த்திகை நட்சத்திரத்தின் மகம் நட்சத்திரம் வரைக்கும் பிரயாணம் செய்யக்கூடிய காரியங்களிலே உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடன் சேர்ந்த சந்திரனாக மாறும்போது குரு சந்திர யோகமானது உங்களுக்கு வந்து அதனாலே உங்கள் தொழிலிலே சில விருத்தியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அவசியம் இந்த வாரத்தில் உண்டு. இந்த வாரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் அடுத்து என்ன செய்யணுங்கிற பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.